ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லியை விட தோசைக்கு தான் இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கக்கூடாது, வெறும் கடாயில் தான் அந்த உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கோல்டன் கலரில் நல்லா வர்ற மாதிரி வறுத்துக்கலாங்க. இப்போ அந்த கலருக்கு வந்துருச்சு. இப்போ எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. இந்த வரமிளகாயும் நல்லா மொறுமொறுப்பாக நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகாயை எடுத்து நம்ம உளுந்து வறுத்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம். அந்த சட்னி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் அதிகமாக எடுத்திங்கன்னா பாதி அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி வந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச உளுந்து வரமிளகாயை சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக பொடிச்சிருக்கணும். அடுத்தது நம்ம வதக்கி வச்ச பொருட்களை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நெய்ஸாக அரைக்காமல் கொஞ்சம் 1-2மா அரைச்சா போதுங்க. ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும். அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், இந்தளவுக்கு இருந்தால் போதும். இது தாளிக்க கூட வேண்டியதில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி வந்து தோசைக்கு தாங்க நல்லாயிருக்கும். 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை சேர்த்தியே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.